நான் இப்போ அதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கழுத்து பீஸ் அடிச்சிருக்கேன். நீளமாக ஒரே ஸ்ட்ரெயிட் பீஸாக ஹை நெக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு. அப்புறம் அதில் யோக் மட்டும் அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் வந்து இது நீங்கள் கிளாத் கொடுத்து கூட திருப்பிக்கலாம். இப்போ நான் இதில் எப்படி இருக்கோ அதை மட்டுமே அப்படியே ஃபோல்டு பண்ணுறேன். நீங்கள் வந்து திக்காக வேணும்னா கிளாத் கொடுத்து அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சென்டரில் இதுக்கு வந்து சென்டர் இந்த 1.5 இன்ச் விட்டுருங்க. இதுக்கு சென்டரில் தான் நம்ம இதில் வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இது வந்து ஷோல்டர். இந்த மிட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே இதை மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம அது எவ்வளோ லென்த்து வரும்னு பார்த்துட்டோம். ஷோல்டர் அளவு அதில் நாட்ச் போட்டிருக்கோம். அதை அப்படியே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து 2 சைடாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயின் கிளாத்தை ஒரே சைடாக வைக்காதீங்க. இது வந்து 2 சைடாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது பேக்கில் இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக இது வரைக்கும் இந்த மிட் பாயிண்ட் ஒரே மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இந்த சைடு இங்கேருந்து நான் 1/2 இன்ச்சில் கொண்டு வரேன். அதுக்கப்புறம் இங்கே டிப் பண்ணிவிட்டு இதை அப்படியே 1/4 இன்ச்சில் கொண்டு வந்தால் போதும். பேக்கில் ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு. நீடில் அப்படியே உள்ளே இறக்கிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச்சு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். ஒரே ஷோல்டர் ஸ்டிச்சு ஒரே அளவு. இது வந்து 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜாயிண்டு கரெக்டாக அந்த சென்டர் வந்து கரெக்டாக வரணும்.
அதுக்கப்புறம் அதை ஷோல்டர்கிட்ட மறுபடியும் நிறுத்திட்டு கரெக்டாக டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே 1/2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடும். இதில் அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் ஷோல்டர்கிட்ட, இங்கே மட்டும் 1/4 இன்ச்சு வரும், இங்கெல்லாம் 1/2 இன்ச்சு வரும். அப்போ இதை வந்து மறுபடியும் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு இது வந்து பேக்கில் காலர் மாதிரி அது வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம எப்பவும் போல் கழுத்து பீஸ் வச்சுக்கலாம். இந்த டாட் பிடிச்சிட்றேன், அப்புறமா நெக் பீஸ் வச்சுக்கலாம். டாட்டு எப்பவும் போல் இந்த நாச்சு 2 கரெக்டாக வரணும். அந்த சென்டரில் இருந்து நம்ம இங்கே எந்த இடத்துல ஹோல் போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும். இதையுமே இப்படி ஃபோல்டு பண்ணி மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வெட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் சென்டர் டாட் போடலாம். எல்லாமே இங்கே எவ்வளோ நீங்கள் ஊசியில் மார்க் போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திக்கோங்க. இது தைக்கும்போது இப்படி ஷார்ப்பாக கொண்டு வந்துடணும், இப்படி கொண்டு வந்து வளைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆம்ஹோல் டாட் பிடிக்கும்போது அந்த 2 ஈக்குவலாக வரணும், மேலே ஏறி இறங்கி வரக்கூடாது, கரெக்டாக வரணும். இதை வந்து நல்லா நகத்தில் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து இதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த நாச்செல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கும்போது 2 சைடும் ஒரே மாதிரி கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். பட்டி இப்படி நீங்கள் இப்படி கிராஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இதில் வச்சு இந்த ஹைட்டுக்கு அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இந்த இடத்துல இந்த கிராஸ் இருக்குல்ல, அந்த ஒரு 1/2 இன்ச்சு அப்படிங்கும்போது இந்த கார்னரில் வைக்கும்போது இங்கேருந்து ஸ்டிச் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். இந்த அட்ஜஸ்டபிள் பண்ண தேவையில்லை, கரெக்டாக அந்த
1/2 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியே 1/2 இன்ச்சு ஒரே இதாக வரணும், குறையக்கூடாது. அதே மாதிரி இதுவும் மேலே இப்படி வைக்கும்போது கரெக்டாக இந்த ஹாஃப்லேருந்து இப்படி ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இந்த டாட் வந்து ஃப்ரண்ட் சைடு தள்ளி விட்டுக்கோங்க. இது சைடில் வேண்டாம், இப்படி முன்னாடி தள்ளி விட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கும். ரெண்டு தையல் போட்டோம். யோக்குக்கு எப்பவுமே 2 தையல். இப்போ இந்த ஹைட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஈவனாக வரும். இப்போ இதில் பட்டி நீங்கள் ஹூக் ரைட் சைடு வைப்பீங்களா லெஃப்ட் சைடு வைப்பீங்களா? அந்த வி பட்டி வைக்கிறத கொஞ்சம் இழுத்து வச்சு தைங்க. ஹூக் வைக்கிறத கொஞ்சம் லூஸ் விட்டு தைச்சிங்கன்னா தான் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஈவனாக வரும். இல்லாட்டினா ஒன்று ஹைட்டாகவும் ஒன்று கம்மியாகவும் வரும். இந்த வி பட்டி வைக்கும்போது நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி தானே வைக்கிறோம். அந்த ஹூக் பட்டி வந்து இப்படி ஃபோல்டு பண்ணுவோம். அப்போ இந்த கொஞ்சம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்துடும், இது கீழே வந்துடும். அப்போ நம்ம தைக்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அப்போ தான் அது ஈவனாக வரும். இப்போ நான் இந்த பக்கம் வந்து வி பட்டி வைப்போம், ரைட் சைடு. நாங்கள் வந்து ரைட் சைடு வி பட்டி, நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு வைப்பீங்க இல்லையா? அது அந்த வி பட்டி வைக்கிறத மட்டும் நீங்கள் நான் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். இதை இப்படி வைக்கும்போது இதை லைட்டாக இப்படி இழுத்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை கீழே வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே இது அழகாக கரெக்டாக ஈவனாக வரணும். இது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும். இதை மடிக்கும் போதுமே கரெக்டாக ஒரே அளவாக வர மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதில் வந்து எங்களுக்கு எங்கெங்கே இது வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி வரணும். அது அதிகமாக இருந்தால் நீங்கள் 6 ஹூக் கூட வச்சுக்கோங்க. அந்த தையலை மட்டும் உள்ளே கவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப தள்ளி வைக்க வேண்டாம். இந்த கீழே இருக்க ஜாயிண்ட் ஸ்டிச்சை மட்டும் கவர் பண்ணிங்கன்னா போதும்.
பேக் ஸ்டிச் போட்டு வச்சிங்க அப்படின்னா அந்த இது பிரியாமல் இருக்கும், இல்லாட்டினா சீக்கிரம் பிரிஞ்சிடும். இப்போ இதில் வந்து வி பட்டி 5 வச்சுருக்கோம். இப்போ இந்த ஆப்போசிட் சைடு நீங்கள் இது வைக்கும்போது இழுக்கக்கூடாது, லூஸாக வைக்கணும். இதுக்கு டபுளாக மடித்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து நம்ம சிங்கிள் ஒன் சைடு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம். லைனிங் வைக்கிறதா இருந்தால் மெயின் கிளாத் மேலே அட்டாச் பண்ணிக்கும். இது இழுக்கக்கூடாது, லூஸாக தான் வைக்கணும். அதே மாதிரி இந்த பட்டிக்கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட் ஒன்று கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதையும் ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுடலாம். இந்த ஃப்ளீட் வைக்கும்போது இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரைட் கரெக்டாக வரும். கீழே இருக்கிறது ஸ்ட்ரைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் வெளியே தெரியக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரே ஹைட்டு வந்துடும். நீங்கள் சப்போஸ் இதை இழுக்காமல் இது எப்பவும் போல் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பட்டி என்ன ஆகும்னா கொஞ்சம் இதை விட உயரமாக வந்துடும். நம்ம ரைட் சைடு வந்து ஹூக் வைக்கிறது தான் நம்ம லேடிஸ் ட்ரெஸ்ஸஸுக்கு எல்லாமே ஒரே இது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதை அப்படி மாற்றிட்டாங்க. அது அப்படி கை பழக்கம் வந்து அப்படி மாறிடுச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் நான் வெட்டிடுறேன். இப்போ நான் நெக் பீஸ் மட்டும்தான் வெட்டுறேன். நீங்கள் அதை இழுக்காமல் வச்சிங்கன்னா இந்த கழுத்து பீஸுமே இதை விட அதிகமாக வந்துடும் இந்த இடம். இப்போ இது வந்து நமக்கு ஈவனாக வரணும், இல்லாட்டா நம்ம இங்கே கழுத்து நெக்கு வந்து கரெக்ஷன் பண்ணும்போது ஒன் சைடு இழுத்த மாதிரி ஆயிடும். அதனால் நெக்கு வந்து எப்போவுமே நம்ம கரெக்ஷன் பண்ணக்கூடாது. நம்ம இந்த பட்டி வைக்கும்போது அதை கவனமாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் நெக் பீஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஸ்ட்ரைட் வர இடத்துல ஃப்ளீட்ஸ் தேவையில்லை, மற்ற இடத்துல எல்லாமே ஃப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். இங்கே ஸ்ட்ரைட்டாக வர இடத்துல ஃப்ளீட்ஸ் தேவைப்படாது. இந்த பெண்டு வர இடத்துல மட்டும் நமக்கு ஃப்ளீட்ஸ் தேவைப்படும். இல்லை இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு தான் வைக்கணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கிராஸ் பீஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி எல்லாம் வைக்கும்போது சின்னதாக வைக்கும்போது கிராஸ் பீஸ் தான் வைக்கணும். இல்லை ஸ்ட்ரைட் பீஸ் வச்சிங்கன்னா எல்லாத்துக்குமே ஃப்ளீட் வைக்கணும். ரவுண்ட் நெக்குக்கு மட்டும் நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சா போதும். இது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப பெரிய ஃப்ளீட்ஸ் வைக்க தேவையில்லை, சும்மா சின்ன சின்னதாக வச்சா போதும். ஒரு 1 இன்ச்சு கேப்பில் வச்சிங்கன்னா போதும்.
கரெக்டாக நெக்கில் மட்டும் வச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். அந்த வளைவு வர்ற இடத்துல ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். நல்லா நகத்தில் இது இப்படி தள்ளி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம தையல் வேணாலும் போட்டுக்கலாம், ஹெம் வேணாலும் பண்ணிக்கலாம். இங்கே பேக் சைடு வரும்போது இந்த ஸ்டிச்சை கவர் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் இங்கே தையல் கூட இந்த ஸ்ட்ரைட்டுக்கு வந்து போட்டுக்கலாம். பேக்கில் மட்டும் இந்த ஷோல்டர். இந்த பேக் சைடில் மட்டும் இந்த நெக்கு வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல தையல் போட்டிருக்கேன். மீதி வந்து நீங்கள் எப்படியே வச்சு ஹெம்மிங் வேணுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஸ்டிச்சே போடுறேன். நீங்கள் சப்போஸ் ஹெம் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஹெம் பண்ணிவிட்டு அதை பிரிச்சுக்கலாம். எந்தெந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வந்து ஓப்பன் ஆகணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். மீதியெல்லாம் ஃப்ளீட்ஸ் அப்படியே கூட வச்சு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த நெக் ஃபோல்டிங் எங்கே வருதோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. கழுத்துக்கிட்ட மட்டும் அந்த படிமான தையல் எங்கே போட்டிருக்கோமோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே லைனிங் துணி பக்கம் அந்த மெயின் கிளாத் பக்கம் அந்த நெக் பீஸ் வந்து போயிடக்கூடாது. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க.
இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டாச்சு. இதெல்லாமே நீங்கள் இங்கே ஹெம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சு தெரியாமல் இருந்தால் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த நெக்கோட ஷேப் உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் லைனிங் வைக்கும்போது கேன்வாஸ் வேணும்னாலும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஸ்டிஃபாக நிற்கணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நெக்கில் வந்து அந்த ஸ்கொயரோடு அப்படியே விட்டுருங்க. அதில் வந்து எதுவுமே கட் பண்ணாமல் கேன்வாஸ் எடுத்து அந்த நெக் ஷேப்பை கட் பண்ணி அதை ஒரு கிளாத்தில் வச்சு இது மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே பேக்கும் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடும், அந்த ஜாயிண்ட் தெரியாது. இங்கேயும் உங்களுக்கு சைடு வந்து நெக்கு கவர் ஆயிடும். இந்த நெக்கு எல்லாத்துக்குமே சுடிதாருக்கு வைக்கலாம், குர்த்திக்கு வைக்கலாம், ப்ளவுஸுக்கு வைக்கலாம், எல்லாத்துக்குமே வைக்கலாம். இந்த ஷேப் இங்கே மட்டும் நம்ம வேணும்னா என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். இது வந்து பாட் ஷேப்ல இருக்கு இல்லையா? இது வந்து பாட் ஷேப்பில் இருக்குது. இது நீங்கள் இங்கே இருந்தே கூட இப்படி ஸ்கொயராக கொண்டு வரலாம், ஓப்பன் நெக்காக கொண்டு வரலாம். அதே மாதிரி இங்கே சைடு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இங்கே நாச்சும் இதுவும் நம்ம கரெக்டாக வரணும். யோக் வச்சு அட்டாச் பண்ணும்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு கரெக்டாக வரணும். இதில் யோக் நான் நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணினது இங்கே ஆல்ரெடி நாச் போட்டு இதை மடித்து வச்சுருக்கோம். இப்போ இதுவும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டும் ஒரே அளவாக நமக்கு கிடைக்கும். இதில் வந்து 3 ஸ்டிச்சு ஈவனாக போடணும். இது ஸ்லீவ் வச்சாலும் இது ரெண்டு இப்படி வந்து 3 தையல் கரெக்டாக நமக்கு வரணும். இப்போ இதில் நம்ம தையல் போட்டோம்னா இந்த நாச்சும் இந்த இதுவும் கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம பட்டி இது எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இது 1/4 இதில் மார்க் பண்ணணும், சாரி இதில் 1/2 மார்க் பண்ணணும். அப்போ எல்லாமே 1/4 வச்சு நம்ம சைடில் ஸ்டிச்சஸ் போடணும். இதனோட பேக் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது நெக்கு ஒட்டி இது வந்துடும். இது வந்து பேக் ஷோல்டர்.